எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதுவே நடந்துருச்சு. இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நீங்க தான் அதுக்குள்ள காரணம். உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனை சொல்லணும். சரி, அவங்கள விடு. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியா தானே இருந்த. டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய், அவனை ஏன் கத்துற? வாடா. அவன் அடிக்க விட்டு நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் தெரியும்ல. ஏய், நீ என்னமோ அவனை திட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. மாப்பிள, இந்த கொலை நீ பண்ணலடா, நான் தான் பண்ணேன். நீங்க 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. டேய், உன்னை நான் தான்டா கொன்னேன். நான் தான் கொன்னேன். ஆமாண்டா, நீ பண்ணேன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்களா? லூசு மாதிரி பேசாத. ஆல்ரெடி அவன் பேர்ல 4 கேஸ் இருக்கு. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா உனக்கு? மேம், இதனால நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருமா மேம்? ஆமா, கண்டிப்பா இதனால எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். நான் முடிவு பண்ணிட்டேன் மேம், இவனை எரிச்சிடலாம். ஐயோ, வேணாம் மேம், யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏய், இவனை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். இவனை மாதிரி ஒருத்தனை கொன்னதுக்கு நான் வருத்தமும் படல. இதுல நான் மாட்ட போறதும் இல்ல. இதுல நீ இன்வால்வ் ஆக வேணாம். இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அப்படி பிரச்சனை வந்தா உன்னை விட்டுட்டு போவேன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. சரி, இந்த விஷயம் பாரதிக்கு தெரியக்கூடாது. சரி, உள்ள உன்னை தேடுறதுக்குள்ள நீ போயிடு. கேர்ஃபுல்லா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒன்றும் ஆகாது. நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அது இன்னைக்கு இல்ல. என்ன பண்ணணும் நான் பிளான் பண்ணிட்டு சொல்றேன். போங்க. வாடி, டஸ்ட் எல்லாம் தொடச்சிக்கோ. ஏய், பவி எங்க? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், பவி எங்க? அங்க வெளியே இல்லையா? ஏன் கேட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடந்துருக்கு சார். கேட் ஓபன் பண்ணு. சீஃப் செக்ரட்டரி எங்க இருக்காரு? உள்ள தான் இருக்காங்க. இங்கயா? நீங்க தான் பொண்ணு. அவ என்னமோ பண்றா, என்னன்னே தெரியல. ஏய், நான் சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? சார், பாருங்க சார் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு. ஏய், இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? ரிஹர்சல் போயிருந்த. என்ன நீ இனிமே ஆட வேணாம். போ, போய் அப்பா கூட உட்காரு போ. கோவப்படுற மாதிரி நட்டிட்டு. I completely understand your situation. I'll do one thing. In the college of criminology professor, Mr. Nalasivam, I'll ask him to help you. ஓ, அப்போ உங்களுக்குலாம் என் மேல சந்தேகம் இருக்கு. நான் அவன் கூட ஓடி போயிருப்பேன்னு நினைச்சீங்களா? அப்பா, உங்களுக்காக தானப்பா நான் கார்மீகத்து கூட நிச்சயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எல்லாம் உங்களுக்காக தானப்பா. சரி, ஒண்ணு பண்ணுங்க. இப்பவே கார்மீகத்தை கூட்டு வாங்க. நான் இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நிம்மதி தானே? ஏய் அரக்கோலி, அடிச்சே கொண்டுட்டேல. மாப்பிள, அவனே ஒட்டக்கச்சி விங்கிட்டு இருக்கிறான். அவனை போய் நான் எப்படி அடிக்கிறது? டேய், ஃபர்ஸ்ட் யாரும் பதட்டமாவாதீங்க. எப்படி மாப்பிள பதட்டப்படாம இருக்க முடியும்? இந்த கேஸை குழப்பணும்னா பாடியை ஃபுல்லா எரிச்சிட்டு மண்டபட்ட ஆத்துலயோ மண்லியோ மண்டவோடா இருடா. இப்ப நம்ம அதை பண்ண போறது இல்ல. நான் கொலை செஞ்சு மாட்டின 10 பேரையும் பார்த்திருக்கேன், மாட்டாத 2 பேரையும் பார்த்திருக்கேன். இந்த கொலையை சூசைடா செட் பண்ணணும். அதே பண்ணா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தெரிஞ்சிருமே. ஒரு கொலை நடந்தா எக்ஸாக்ட் டைம் யாராலையும் சொல்ல முடியாது. நேரம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்குள்ள இவன் சூசைட் பண்ண மாதிரி நம்ம செட் பண்ணி ஆகணும். அது ஓகேண்ணே. அவன் எதுக்கு சூசைட் பண்ணணும்? அவன் கஞ்சாச்சி தவறு வேண்டாண்டா. கரெக்ட். இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த போனை கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே போட்டுருங்க. இந்நேரம் நீங்க ஆடிட்டோரியத்தில் இருக்கணும். அங்க போங்க. அண்ணா, அப்ப நீங்க? இந்த கொலையில இருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த கொலை நடந்த நேரத்தில் நான் இங்க இல்லைன்ற எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டா போதும்.
ஹாய் சார், ஐ ஆம் நல்ல சிவம், கிரிமினாலஜி ப்ரொஃபஸர் ஆஃப் திஸ் காலேஜ். சார் உங்களை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கு சார். டோன்ட் வரி, ஐ வில் ஹேண்டில் இட். மாமாவை தேடிட்டு போலீஸ் வந்திருக்காங்கப்பா. இந்த விஷயம் பவிக்கு தெரியாம பார்த்துக்கோ. ஆனா உங்க அப்பனுக்கு தெரியாம இருக்காதுல்ல கண்ணே. பையனுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது கண்ணு. டேய் ஃபோனை தூக்கி கேட்டுக்கு வெளில போட்டு போயிட்டே இருப்போம். ஆமா சார், உள்ளதான் காட்டுது. ஐயோ, ஐம் கிரிமினாலஜி இவரா? என்னடா பண்ண போறோம்? ரோஹித், ஒன் செகண்ட் இங்க வா. சார் ரோஹித், சேர்மன் ஆஃப் திஸ் காலேஜ். அதான் நல்லா தெரியுமே. இவங்க ஒரு மர்டர் அக்யூஸ்டை தேடி வந்திருக்காங்க. யாரை சார் சொல்றீங்க? இவனை பார்த்தீங்களா? இல்ல சார். எம்எல்ஏ ரிலேட்டிவ். இவனை யாரோ கொன்னுட்டாங்க. சார், இவனை யாரும் கொல்லல சார். இவன் தான் கொலை பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். சாரி. நல்ல ஆரம்பிச்சானுங்க. அவனை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. As a chairman, you have the responsibility to help them. I will call you whenever I need. ஓகே சார். ஓகே சார். சார் ரிங் போகுது சார். யாருக்கு? கார் மேகத்துக்கு. அவனுக்கு ஏன் சார் கால் பண்றீங்க? டேய் மாட்டோடா. சும்மா சார், அவரை பார்த்தா நாங்க சொல்றோம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஒரு செகண்ட். அப்புறம் இந்த நியூஸ் வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்க. ஓகே சார். சார் ஆடிட்டோரியத்துல ஒர்க் இருக்கு சார். சரி தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் போலாமா? சார் ரிங் போகுது. ஆனா எடுக்கல சார். தெளிவான ஆளு. முன்கூட்டியே யோசிச்சு தெளிவா பண்ணிருக்காரு. ஃபோன் சைலண்ட்ல இருக்குடா. டேய், போலீஸ் வந்திருக்கு, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுண்டா. பசியில புள்ள திங்க வச்சாங்களே. இவன் இப்படி ஓடி வரான்? டேய், என்னடா ஆச்சு? கார் வேகத்தை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. சார், இவன் செத்தனி தான் போலீஸ் வந்திருக்கணுமா? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ் வந்திருந்தா இவன் அள்ளி போட்டு போயிருப்பானுங்க. நானும் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன். இவன் வேற சாப்பாடு. போலீஸ் வந்திருக்குன்னா அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாது. நான் ஒண்ணு பண்றேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. டேய், நீ வாடா, வா. சரி போங்க. ஏய் வரண்டா, பாத்துக்க. டேய், நீ எங்கடா போற? என்ன தனியா விட்டு போற? பண்ணுவாயா? நீ எங்கடா தனியா இருக்க? அதான் அமர்க்கால் உன்னை பாத்துக்கிறதுக்கு நல்லா பாத்துக்குவான். நான் பயப்படவே தெரியுமாடா. என்ன ஏன்டா விட்டு போற? அவ்வளவு பயமா இருந்தா அவன் கூட போய் படுத்துக்கடா நீயும். வரட்டா? டேய், நீ அங்க போய் ஒரு ஆணியை முடுங்கடா. வாடா. ஏன்டா பயந்து சாகற? How irresponsible idiot you are. ஒரு ப்ராப்பர் ஆதரைசேஷன் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உள்ள வர முடியும்? நீ வேற தூக்கிட மாட்டேன். சார் சாரி சார். சார் நாளைக்கே வந்து பிரின்சிபலா பாரு. பாப்பா கதி இப்பதான் வரியா? மறக்கல. சாப்பிடுங்க. போலீஸ் வந்திருக்காங்க. கல்ச்சர் நடக்குதுல்ல. அப்புறமா பண்ண. எப்படி நடக்கிறான்? இவங்க யாரையும் காணோம். ஏய், தொடாத. அவ காலையும் முடியும் பாரு. அப்ப சூசைட் மாதிரி செட் பண்ண போறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்?
சொல்றேன் தெளிவா கேட்டுக்குங்க. அந்த நியூ பில்டிங் இருக்குல்ல, ஆமா, எத்தனை மாடி இருக்கும்? ஒரு 4 மாடி. இவனை 4வது மாடி தூக்கிட்டு போய் அங்கிருந்து நடந்து வந்து கீழே விழுற மாதிரி செட் பண்ண போறேன். அந்த நேரத்துல நீ ரேவதி இன்னும் கொஞ்சம் பசங்களை கூட்டு வந்துரு. அப்போ இவன் மேல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் தானா விழுந்துரும். டேய் விழுந்துரும்ல? விழுந்துருண்ணே. மாப்பிள அவனை செக் பண்ணி பார்ப்போமா? பண்ணிடலாம் மாப்ள. அண்ணே நம்புனே. இவனை அப்ப மட்டும் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இவன் மேல இருந்து கீழே விழுறப்ப சாரத்துல இருக்கிற கம்பி பட்டு செம்மையாடி விழும். எந்த கம்பி பட்டு உயிர் போச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கஞ்சா அடிச்சுட்டு விழுந்துட்டானா இல்ல போலீஸுக்கு பயந்து சூசைட் பண்ணிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைம் போது எனக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ நீ போலீஸ் கூட சேர்ந்து அவங்க அங்கே வராம பார்த்துக்கோ. ஓகேடா, ஷூர், நான் பாத்துக்கிறேன். சார் இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அவன் இல்ல சார். இங்கே இல்லை சார். வாயா. உள்ள பார்த்துட்டோம். சரி வாங்க. ஹாய் மிஸ் யசோதா. ஹாய் சார். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் காலேஜ்ல போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? இல்லை ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணணும். அவன் பேர் வந்து கார்மேகம். காலேஜுக்குள்ள தான் இருக்கானா அவன். டேய். எங்கடா போறானு தெரியல சார். யார் இவங்க? உள்ள ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. அதுவா, அது ட்ரெஷர் ஹண்ட் டீம் சார். க்ளூ வச்சிருப்பாங்க, அது தேடிட்டு இருந்திருப்பாங்க சார். கார்மிகத்தோட ஆளுங்களாம் கேட்டுக்கு வெளியே பார்த்தேன். அவங்கள நீங்க என்கொயரி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். சார் போலீஸ் வண்டி வெளியே நிக்குது. அவன் கேட்ல நிப்பானா சார்? அவன் நம்ம செல்வம் மாதிரி இல்லை. ஆமாங்க, செல்வமே தான். கூப்பிடு. டேய் செல்வம். ஐயா வணக்கங்கய்யா. வாயிங்க. எங்க எம்எல்ஏ தெரியும், கார்மேகம் மாமா தானே? ஆமாங்க. அவர் பசங்க இங்க படிக்கிறாங்க. நான் போய் கொஞ்சம் சமாளிச்சுட்டு சரி, நீங்க போயிட்டு வாங்க. வணக்கங்கய்யா. நம்ம கார்மேகம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்கய்யா. பார்த்து கொஞ்சம் எடுக்க சொன்னீங்கன்னா வசதியா இருக்குங்கய்யா. நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இதான் 2 ஃபோன்ல. அந்த கருமத்தை அவன் இலையில சுருட்டி குடிச்சிட்டு எங்க உருண்டு பரண்டு கிடக்குறானு தெரியல. ஐயா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்கய்யா. ப்ரெஸ் மீடியான்னு ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருக்குதுங்க. நேராக அந்த பொண்ணு கமிஷனர்கிட்டே போயிடுச்சுங்க. அவங்க புதுசாக வந்த லேடி கமிஷனருங்கய்யா. பொண்ணுங்க விஷயம்னு வந்துட்டு அவங்ககிட்ட பேச்சுக்கே இடம் இல்லைங்க. நார்த்தில் ஒரு மினிஸ்டர் பையனையே போட்டு குளம் பொழந்து விட்டுச்சுங்க. எங்களை சீக்கிரட்டாக பிடிக்க சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்காங்கய்யா. ஆனால் நான் சீக்கிரட்டாக வச்சுக்கலிங்கய்யா. கூட கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் தான் இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. ஆனால் நான் பார்த்து அப்ஸ்கான் பண்ணி விட்டுறேங்கய்யா. நீங்கள் வெளியூர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. நான் பார்த்துக்கிறேங்க மிச்சத்தை. இவங்க தேடுற மாதிரி தேடிட்டு அப்படியே கேஸை முடிச்சு போடுவானுங்க. எனக்கு கரெக்ட் தானே? அதே தானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அரசாங்கத்துக்கு நீங்கள் தானுங்க உண்மையான விசுவாசி. புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. போயிட்டோம். போய் என்னன்னு சமாளிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க. போங்க, தேடுங்க. ஆனால் பிடிச்சிடாதீங்க. அது சட்டப்படி நடந்துக்கும் கண்டிஷனாக சொல்கிறாருங்க. வாங்க போகலாம். மேடம் வாங்க. மாப்ள ஏய் ஃப்ளக்ஸே. சொல்றா சொம்பே. டேய் விடுடா. என் மாமா பாத்தியாடா? ஆமா, நான் தான் தோல்ல தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஏய் பாத்தியா இல்லையா? பார்த்தா உங்ககிட்ட சொல்றேன், போலீஸ்ல சொல்லிக்கிறேன். டேய் தேவையில்லாம பேசாத. கேட்டதுக்கு மட்டும் தான் பதில். பாத்தியா இல்லையா? அண்ணா இங்க என்ன பண்றீங்க? ஈவினிங் டைம், சீக்கிரம் போங்க. டேய் ஒழுங்கா கிளாஸுக்கு போடா. மிஸ் கிட்ட சொல்லிர போறேன். டேய் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. டேய் நீ பேசுறா, எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் சேர்மன். அவனுக்கு போனை போடு. உங்க ஃபோன் இல்லைங்களா? போட்டுறேன். என்னங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு? நல்ல மச்சானுங்க. என்ன பண்றது? என்னங்கப்பா? டேய் அவனை எதுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லு. சரண்டர் ஆக சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. டேய் வாங்கடா. நல்ல கைகளுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. டேய் இரு. ரொம்ப இருக்கேவா? வர மாப்ள. டேய் பண்ணுவா சாக்காதடா. மாப்ள. ஏன்டா? மாப்ள முடியல மாப்ள. போன கொண்ட கிடக்குறான்டா. ஏய் அவன் போனதான்டா. டேய் என்னடா? சரிடா மாப்ள. வர. டேய் புடுடா. புடுடா டேய். டேய் இரு. இரு மாப்ள. இருடா. ஏ மாப்ள. போடா. டேய் மாப்ள. டேய் என்னடா பண்ற? இருடா. என்னடா? தூக்கி போடலாம்டா. வேணாம் மாப்ள. டேய் மாப்ள.
யாரா யாருடா இவனுங்களா இங்க என்னடா பண்றானுங்க? ஐயோ நான் ட்ரெஷர் அண்ட் டீம்னா போச்சு. பில்டிங் ஃபுல்லா அலசுவானுங்க. மாட்டோம். பாய்ஸ் பாஸ் பாஸ். ஏய் போயிட்டாங்களா? யாரோ நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கிளம்புங்க. நான் போயிட்டாருண்ணே. சரி மாப்பிள்ள. டேய் நீ அங்க போய் பாரு. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள சீக்கிரம் தூக்குடா இவனை. டேய் நீ அப்படி போய் பாரு. டேய் நீ இரு. என்ன மாப்பிள்ள? எனக்கு தெரிந்த பில்டிங் மேல ஏறி போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கோ மேலே போய் பார்த்துடலாம் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள. டேய் இந்த ரூம்குள்ள பாரு. நீ முன்னாடி பாரு. சரி மாப்பிள்ள. ஒருவேளை மேலே போயிட்டாரோ? பாண்டி அண்ணா என்ன பண்ண போறோம்? இங்க என்னடா பண்றானுங்க? ட்ரெஷரன் பசங்க மாப்பிள்ள. ஓ க்ளூ வச்சானுங்கல்ல, அதை தேடி வந்திருப்பானுங்க போல. டேய் நீ என்னடா பண்ற? ட்ரெஷரன் ப்ரோ. நீயுமா? எங்கடா இங்க? என் மாமா பாத்தியாடா? ப்ரோ மாமாவா? இவ்வளோண்டு க்ளூவே கிடைக்கல. பில்டிங் ஃபுல்லாக தேட்டேன். உங்கள் மாமா இங்கே வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏய் போடா. ஓகே ஐயோ எங்கடா போயிருப்பாரு? தெரியல மாப்பிள்ள. டேய் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட நல்லா தொட. சரிங்க. டேய் ரெடி பண்ணு. ஹலோ சொல்லுங்கம்மா. என்னண்ணே வந்துட்டு இருக்கியா? இல்லம்மா இங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. அவ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கால. நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போங்களேன், நான் கால் பண்றேன். ஏங்கண்ணே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க போங்க, நான் கூப்பிடுறேன். சரி கண்ணா. அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல தெரியுது. அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவோமா? கஞ்சா போதையில கார்மேகம் தவறுதல மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்துட்டான். அப்படியா? அதுதாண்டி பிளானு. அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு யாராச்சும் வேணும்ல, அதனால பசங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கான். சரி வா போலாம். ஹே நீ எங்கடி வர லூசு? நீ சாட்சி சொன்னா யாரடி நம்புவா? அதனால நீ இரு, நாங்க போயிட்டு வரோம். ஏய் பாடி போலாம். சரி நீ போய் ஆடுவோங்க.
டேய் டேடி சார் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இடத்துக்கு கடை சொன்னா காலேஜ் சுற்றி காமிச்சிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னா ஒரு நியூ பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிங் ஆன். வாங்க அங்க வேணா போய் பார்க்கலாம். டேய் பாக்குறேனே. நியூ பில்டிங் ரொம்ப தள்ளி இருக்கு. லேப் இங்க பக்கத்துல தான் இருக்கு. பார்த்துட்டு போயிடலாமா? பண்ண சொல்றேன் இவன். என்ன டேய் ஏதாவது பண்றோம். என்னடா பண்ணிருக்கான்? ஏய் கார்மேகம் டி. எங்க தோ அங்க. இங்க என்னடா பண்றீங்க? ஈவினிங் டைம் சீக்கிரம் போங்க. முடியல மாப்ள. டேய் என்னடா அங்க தாண்டி இருந்தான். யாருமே இல்லையே. என்னாச்சு? அங்க தானே இருந்தான். அண்ணா ஏன்னா எப்படி போனீங்க? இதுக்காக தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம். அண்ணா எதுக்கு நான் அவனை பிடிச்சிங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஏதாச்சும் மாப்பிள உனக்கு விட்டுருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும்ல. இதுதானே அவ்வளோ கஷ்டப்பட்டான். சொல்றா. மாப்ள அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, வாய் திறந்தா சொல்றா மாப்ள. சொல்லுங்கண்ணா. நான் உங்களை தானே கேட்குறோம். டைம் ஆயிடுச்சுடா. டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அது கொலை தான். தற்கொலையெல்லாம் மாற்ற முடியாது. நான் கூட ஈஸியா முடிஞ்சிடும் நினைச்சேன். இனி இது எங்க போய் முடியும் எனக்கே தெரியாது. டேய் நீங்களாம் போங்கடா, நான் பாத்துக்கிறேன். அப்பெல்லாம் விட்டு போக முடியாதா? என்ன பண்ணு சொல்லு, பண்றோம். மாப்ள உனக்கு புரியல. மாட்டினா என்ன ஆகும்னு உனக்கு. மாட்டினா என்ன மாப்ள? என்ன இருப்பது இப்போ? நாங்க இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றோம். சொல்லுங்கண்ணா. நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு. சொல்லுங்கண்ணா என்ன என்ன பண்ணலாம்? வேணாலும் பண்ணலாம். சொல்லு மாப்ள. லைப்ரரி இங்க பக்கத்துல தான் இருக்கு. நம்ம வேணா லைப்ரரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நியூ பில்டிங் போலாமே. எனக்கு அந்த கார்மேகத்தை பத்திலாம் நல்லா தெரியும். புத்தகம் இருக்கிற பக்கமெல்லாம் தலை வச்சே எடுக்க மாட்டான்.